ஞாபகம் வருது ஞாபகம் வருது பிச்சை போடுங்க. இந்த வீடியோ ஓகேமா கச்சேரியெல்லாம் போதும். இந்த வீடியோ வந்து என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைல்ட்ஹுட் மெமரிஸ், அதாவது பழைய ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்து நாங்களே எங்களை ரியாக்ட் பண்ணிக்க போகிறோம். அதாவது என் ஃபோட்டோ வந்து மது தான் காமிப்போறேன். ஆமாம், மது ஃபோட்டோ. என் ஃபோட்டோ வந்து ஹரிஷ் காமிப்பான், ஹரிஷ் ஃபோட்டோ வந்து மது காமிப்போறா. உங்களுக்கு காட்ட போறோம். ஓகேவா? இதுதான். அண்ட் லைட்டா எக்கோ இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து நம்ம நியூ ஸ்டூடியோ ரெடி ஆகிட்டே இருக்கு. அப்படியே சரி எப்படி இருக்குன்னு ரொம்ப ஆர்வத்தில் உட்காந்துட்டோம் வீடியோ எடுக்கலாம் அப்படின்ட்டு. டூர் சீக்கிரமா போடுறோம். ஆமாம், அதோட டூர் நீங்கள் வேணும்னா சொல்லுங்க, சீக்கிரமா போடுறோம். வீடியோவில் போலாமா? ஸோ இதுதான் இருக்க போது பாருங்க. 5 ஃபோட்டோ, ஆளுக்கு 5 ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்கோம். அதை பார்த்து வயது குழுங்க சிரிக்க போறோம்னு நினைக்கிறேன். நான் எடுத்துருக்கிறதுலாம் அப்படிதான் இருக்க போகுது. போட்டோஸ் மட்டுமா இல்ல வீடியோஸுமா? போட்டோஸ் மட்டும் தான். ஏன் கேட்டேன். ஓகே, ரெடி போலாமா? பப்ளிக்கா நான் சொல்ல மாட்டேன், நான் என்கிட்ட தனியா சொல்லிக்கிறேன். ஓகேவா? ஓகே. ஸோ என்ன உடைச்சிருவேன், டேபே உடைச்சிருவேன். சரி ஓகே. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இல்லை நான் அந்த மொட்டை ஃபோட்டோ உங்களுக்கு காமிக்கிறேன்னு சொன்னால அதை தேடிட்டு இருக்கேன். ஐயோ இல்லை ஏற்றல. அம்மா கிட்ட வந்து கேட்டேன், அம்மா இது மாதிரி ஃபோட்டோ ஜெயிச்சதுலாம் கொடுக்குறாங்க அம்மா ஃபோட்டோ. அம்மா வேணாண்டான்ட்டாங்க. அப்புறம் ஆக்சுவலாக அது நீ சொன்னதுலாம் நடந்தது உண்மை. ஆனால் அது முழுசா உண்மை கிடையாது. ஃபர்ஸ்ட் யார் ஃபோட்டோ காமிக்கலாம்? ஹரிஷ். ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? சரி காட்டு ஹரிஷ். ஸோ அப்போ வந்து மது தான் ஹரிஷ் ஃபோட்டோஸ்லாம் செலக்ட் பண்ணியிருக்கா, அவள் தான் காமிக்கணும். எந்த ஆங்கிள் பார்த்தாலும் என் மூவி க்யூட்டாகவே இருக்குமே. க்யூட்டாக இருக்கிறதோட அவன் போயிட்டு அம்மா கிட்ட அனலைஸ் பண்ணியிருக்கா. அம்மா எங்கம்மா, சரி ஆன்ட்டி எங்க ஆன்ட்டி ஹரிஷ் ஃபோட்டோஸ் தான் கேட்கும் போது நிறைய ஃபோட்டோ வந்து மலையில் வந்து போயிடுச்சு. இருக்க கொஞ்சம் ஃபோட்டோஸ் தான் இருக்கு. அண்ட் இன்னொரு விஷயம், இப்போ மலையில் போயிடுச்சுனால இதுக்காக தான் நாங்கள் நிறவு வீடியோஸ்லாம் வந்து அப்லோட் பண்ணுறோம். ஓகேவா? இதெல்லாம் அழியாது மலையில் கூட. ஸோ ஃபிசிக்கல் காப்பினா அழிஞ்சிடும், அதான் சொல்ல வந்தேன். ஃபர்ஸ்ட் ஃபோட்டோ உங்களுக்கு கீழேயும் தெரியலனா ஓகே. ஹரிஷா, இதை பற்றி ஏதாவது மெமரிஸ் ஒன்று ஞாபகம் இருக்கா? இது வந்து அப்போ நான் வந்து இது பூவா சாப்பிட்டு இருந்தேன். அப்படி கேட்குறான். அது எனக்கு ஞாபகம் இருக்குடா. ஐயோ சத்தியமா எனக்கு ஞாபகம் இருக்கு. கூட வந்து நானும் ஒரு போட்டோ இருப்பேன், அது இருந்தா போறேன், அதுவும் அழிஞ்சிச்சு. கை காட்டி நிற்பேன். எனக்கு என்ன ஆச்சுன்னா போட்டோகிராஃபர்ஸ் தான் ஆள் வச்சுதான் எடுத்தது. ஓகேவா? இதுல கூட விஷ் யூ ஹாப்பி நியூ இயரா, ஹாப்பி நியூ இயர் டெக்ஸ்ட் போட்டுலாம் கொடுத்துருந்தாங்க போட்டோஸ். ஓகேவா? ஸோ அப்போ வந்து கேமராமேன் என்னை கூப்பிட்டாங்க. நான் வந்து ஜொரம் நடிக்கிறேன். சத்தியமா நடிச்சிட்டியா? அப்பயே நான் நடிக்கிறேன். ஜொரம் வரல அப்படின்ட்டு என் முகத்தை அது இருந்தா நான் போறேன். நீ போய் சொல்றேன்னு சொல்றான் பாரு. சத்தியமா என்ன சகோ இப்படி கேட்ட? எங்க அம்மா மேல சத்தியமா என்னது? என் முகத்தை பார்த்ததே நான் போட்டோ. அது எப்படிங்க ஞாபகம் இருக்கு? அதுல எனக்கு 1 வயசு 1.5 வயசு, எனக்கு 6 வயசு 6-7 வயசு இருக்கும். 6 வயசு ஞாபகம் இருக்கு. கண்டிப்பா ஏதாவது ஒரு 4 years வரைக்கும் தான் மெமரி இருக்காது, அதுக்கப்புறம் இருக்கும். எல்லாருக்குமே ஒவ்வொரு மெமரிஸ் ஞாபகம் இருக்கும். ஓகேவா? எல்லாருக்குமே கண்டிப்பா தான் ஒரு மெமரிஸ் ஞாபகம் இருக்கும். இப்போ நான் வந்து இவன் காலில் ஒன்று சொல்றேன், அந்த மெமரிஸ் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. வேணா கீழே போய் கேட்டு பாருங்க இன்சிடென்ட் நடந்திருக்கான்ட்டு. சின்ன வயசுல நான் சொன்னது. ஓகேவா? ஆமா, பப்ளிக்கா சொல்ல மாட்டேன். இல்ல பப்ளிக்கா நான் சொல்ல மாட்டேன், நான் என்கிட்ட தனியா சொல்லிக்கிறேன். ஓகேவா? அப்புறம் நான் சொல்றேன், நீ கன்ஃபார்ம் பண்ணு. A few minutes later. ஓகே. ஸோ நான் அந்த இன்சிடென்ட் சொல்றேன். உங்களுக்கு கண்டிப்பா அது சொல்லக்கூடாது, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. அதெல்லாம் சொல்லிட்டேன். கேட்டு வர போறான் கீழே போயிட்டு வீட்டில். அவங்களுக்கு ஞாபகம் இருக்கல, கேட்டு வா. ஆனால் அதெல்லாம் சத்தியமாக மறக்க மாட்டேன். நான் என் லைஃப்ல ரொம்ப ஒரு பெரிய இன்சிடென்ட் அது. இவங்ககிட்ட கொஞ்சம் உஷாராக தான் இருக்கணும். ஐயோ, அவங்க மண்டை வடிச்சு என்னவா இருக்கும்? ஒன்றும் இல்லை, சிம்பிள் தான். ஓகே, எல்லாருமே கண்டிப்பாக அது பண்ணியிருப்போம். அவ்வளோதான், சிம்பிள். இப்போ போய் கேட்போம், அம்மா நடந்துச்சா? ஆமாண்டா, அது பண்ணதே உன் புள்ள தான். சத்தியமா அவன் ஞாபகம் இல்லை, நிஜமாலே இல்ல. ஆக்சுவலா அது நீ சொன்னதுலாம் நடந்தது உண்மை. ஆனா அது முழுசா உண்மை கிடையாது. அது நிறைய உருட்டும் சேர்த்து எனக்கு இருக்க ஞாபகத்துல சொல்றேன். அவனுக்கு கனவா இருக்கும்னு நினைக்கிறேன். சரி நம்ம வீடியோ பாரு. ஓகே, நான் அது அப்புறம் அவன்கிட்ட கிளாரிஃபை பண்ணிடுறேன். இங்க பாருங்க. எஸ், யாரு? சுப்புலட்சுமியை பாருங்க.
அதாவது என்னன்னா ஒரு வீடியோ போட்டிருப்போம், இது மட்டும் ஞாபகம் இருக்கு நல்லா. எதுல போட்டேன்? இன்ஸ்டால தான். இந்த போட்டோலாம் வந்துட்டு பெரிய பையனா வர மாதிரி அதுக்கு கமெண்ட் தான் வந்துச்சு. பொண்ணுல இருந்து சொல்லு ஞாபகம் இந்த போட்டோஸ் தான் பார்க்கும்போது முடி வந்து எனக்கு வந்து ஒரு 3 வயசு 4 வயசு வரையும் வச்சு. ஏய் பைத்தியம், என்னடா பொசுக்குன்னு மலையாளம் பேசிவிட்ட? அவன் பிறந்துதான் வெட்டினாங்க. 3 வயசு 4 வயசு என்ன, அப்ப 5-6 வயசு இருக்கும். ஓகேவா? எனக்கு முடி நிறைய இருக்கும். அந்த முடி வச்சுதான் ஸ்கூலுக்குலாம் போவேன். அண்ட் என் பேர் வந்து சுப்பிரமணி. ஸ்கூல்ல இன்னொரு பேர் இருக்கு, குடிமி சுப்பிரமணி. இன்னொரு பேரும் இருக்கு, பாண்டா. இது எப்படி ஞாபகம் இருக்கு எனக்கு? இது எப்படி ஒரு 5-6 வயசு, நான் அப்ப 6 வயசுல எனக்கு நடந்த ஞாபகம் இருக்குன்ற. இது எப்படி ஞாபகம் இருக்குன்னா, நான் தான் சொன்னேன் இப்போ கொண்டாத்துக்கு எங்க ஆயா வந்து சொல்லினே இருப்பாங்க. அது சொல்லிட்டே இருக்கிறத கேட்டு இப்படிலாம் நடந்திருக்கும், நீ ஆள் மனசுல பிக்ஸ் ஆகி இப்படிலாம் நடந்துச்சுன்னு நினைச்சிட்டு இருக்க. இதுதான் உண்மை. ஆக்சுவலி ஒரு அழகான ஒரு பொண்ணு வேஷம் போட்டு இருந்தேன்டா, அது போட்டோ டெலீட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுலயே பார்த்தீங்கன்னா க்யூட்டாக இருந்திருப்பேன். ஸோ மை வச்சு பொட்டு வச்சு என்னை பொண்ணு வேஷம் போட்டு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதுதான் இந்த ஃபோட்டோ. ஓகே, இப்போ வந்து என் மெமரிஸ் முடிச்சு இப்போ மது ஃபோட்டோ திரும்ப என்ன பார்க்குறேன். மதுவுக்கு வந்து நான் ஜோஷி கிட்ட கேட்டு நிறைய ஃபோட்டோஸ் எடுத்து வச்சிருக்கேன். ஆனால் அதுவே உஷாராக ஒரு மாதிரி இதுவாக தான் இருந்துச்சு. அவளுக்கு பயம், மதுனா பயம். பிடிச்சுக்குடி மண்டல் ஓகே சொல்லு. இது என்ன ட்ரில்? ஸ்கூல்ல ட்ரில் எல்லாம் இருப்பாங்களா உங்க ஸ்கூல்ல? எத்தனை பேர் ஜென்ஸும் தான் இருக்காங்க எங்க ஸ்கூல்ல. எவ்வளவு கிரவுண்ட் ஃபுல்லா ஆடுவோம் ட்ரில். சரி ஓகே, அதான் எக்ஸசைஸ் மாதிரி கிட்டத்தட்ட. மியூசிக் எல்லாம் மிக்ஸ் பண்ணி எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் யூஸ் பண்ணி நாங்கள் ஆடுவோம். அதுக்கு அதான் காஸ்டியூம். அது எல்லாருக்குமே ஒரே காஸ்டியூம் தான். ஓகே தான். உன் ஸ்கூல்ல ட்ரில் இல்லாதனால உனக்கு தெரியல இதெல்லாம். ஓகே, ஹரிஷ் போட்டோ நம்பர் 2 ஒரு நல்ல ரோல் ஒன்று பண்ணியிருக்கா. முதல்ல என்ன வேஷம் போட்ட அப்படின்னு நீ சொல்லு. பாரதியார் வேஷம். பரவாயில்ல, அது தெரிஞ்சு வச்சுக்கிறேன். கவிதா சொல்லு. இதுல என்னென்ன இன்சிடென்ட் நடந்ததுன்னு கூட ஞாபகம் இல்லை. அச்சம் இல்லை அந்த பாட்டு பாடி காம்படிஷன் எங்க ஸ்கூல்ல. அதான் பாடு, கேளு பாடு. அதுக்கப்புறம் அச்சம் இல்லைன்னு இங்க வடபழனியில ஒரு ஃபேன்சி ட்ரெஸ் கடை தான் இருக்கு, அங்க போய் வாங்கி போட்டு அச்சம் இல்லை கத்தி மறந்துச்சு. மறந்துச்சுன்ற இந்த பாட்டு பாடுறதே ஞாபகம் இருக்கு. பாட்டு மறந்துச்சுன்னு சொன்னேன். உச்சி மீது வாடிந்து வீழுகின்ற போதிலும் அப்படிலாம் வரும். அதை அப்படியே ஃபயரா பாடி அப்பவே ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன்ல ஜெயிச்சியா? எனக்கு காலேஜ் 2 பேர் கரெக்டா. அப்புறம் வீட்டுல வந்து போட்டோ எங்க ஸ்கூல்ல வந்து காசு 25 ரூபா என்னமோ அப்போ. ஆமா கரெக்ட். அந்த போட்டோ அம்மா கிட்ட வந்து கேட்டேன், அம்மா இது மாதிரி போட்டோ ஜெயிச்சதெல்லாம் கொடுக்குறாங்க அம்மா போட்டோ. அம்மா வேணாண்டாங்க. அப்புறம் ஹெச்எம்எஸ் கிட்ட போய் அதாவது பிரின்சிபல் கிட்ட போய் வேணாமன் இதெல்லாம் வச்சுக்கோடா, ஞாபகத்தமா இருக்கும், காசு கொடுத்து வாங்கி வச்சுக்கோனாங்க. அப்புறம் நான் அழுது அனுப்பிச்சு வாங்கின போட்டோ தான் இது. ஆமா, அப்போ வந்து இந்த மாதிரி வாட்ஸ்அப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிரைவ்ல கொடுங்கன்னு கேட்க முடியாது. எல்லாமே வந்து அந்த இந்த காப்பி தான், ஹார்ட் காப்பி தான் இருக்கும். அதை எடுத்துட்டு வந்து போன்ல எடுத்த போட்டோ தான் இது. ஓகே, அதனால தான் அதெல்லாம் மிஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இருக்க டெக்னாலஜி அப்போ இல்லாதனால நிறைய அந்த போட்டோஸ் மெமரிஸ்லாம் லாஸ். திருட்டு மொழி மதுமிதா. நீ கேமரா குழுங்க போது சிரிக்காத. சொல்லு, இது என்னது? போட்டு எடுத்தாங்களா? சொல்லு, சிரிக்காத. உண்மையாவே தான் எனக்கும் பொண்ணு விஷயம் போட்டு தான் போட்டோ எடுத்தாங்க. ஆக்சுவலி என்னன்னா எனக்கு வந்து நான்லாம் 9th படிக்கிற வரைக்கும் எனக்கு மொட்டை அடிச்சாங்க. என்னதான் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இல்ல எல்லாருக்கும் எங்க பெரியப்பாக்கெல்லாம் வேண்டுதல் இருக்கும். எல்லாமே எங்க மேல வேண்டி எனக்கும் எங்க அண்ணனுக்கும் அப்படியே கண்டினியூஸா. அதனால இந்த முடியாததுனால நம்ம என்ன பண்ணுவோம், பேண்ட் சட்டை போட்டு தான் அலைவோம். அந்த மாதிரி பொண்ணு மாதிரி ட்ரெஸ்ஸே போட மாட்டோம். இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் எப்பயாச்சும் தான் போடுவேன். ஸோ அதெல்லாம் போடும்போது செயின்லாம் போட்டு ஒரு பொண்ணு மாதிரி பார்த்தாங்க. ரெடியா? காமி. வா, குட்டி நிறம். ஆமா, லைட்டா நிறவு மாதிரியே தான் இருக்கு. நிறவு மாதிரியே தான் இருக்கேன். இல்ல ஆக்சுவலா நிறவு தான் உண்மை. இந்த போட்டோ
போட்டோ வந்து நிறவு வந்து நிறவை ரிவீல் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இந்த போட்டோவை தான் போட்டோ இன்ஸ்டால குட்டி நிறவுன்னு அவனோட அக்கௌண்ட்ல குட்டி சுப்புன்னு நினைக்கிறேன். இந்த இடம் ஜாலைன் அது ஒரே மாதிரி மூக்கு மட்டும் மது மூக்கு, மற்றபடி அந்த அழகு அழகு வந்து அது அவனோட ஸ்டைலு. அழகு நான் இதில் சொல்லாத. ஆக்சுவலாக எங்கள் வீட்டிலே வந்து நான் தான் ஃபஸ்ட்டு பிள்ளைன்றதுனால எல்லாரும் என் மேலே பாசமாக இருப்பாங்களாம். யாரும் பயப்பட வேணாம் வாயை பார்த்து. எப்பா அவ்வளோ பெரிய வாய். எவ்வளோ அது வந்து ஹரிஷோட ஃபர்ஸ்ட் பர்த்டே. எனக்கு இதுலயும் ஞாபகம் இருக்கு. ஐயோ சாமி வேற டேய் கூட்டு போங்கடா. நிஜமான ஞாபகம் இருக்குடா. ஐயோ கேக் வச்சிருப்பாங்க, எடுத்து நக்குவேன். நிஜமா ஞாபகம் இருக்காது. இப்போதைக்கு அப்படி ஹாப்பி பர்த்டே. 5 நிமிஷம் ரசிச்சுடுறேன். ரசிக்கிறியா? ஏய் இதை பார்த்து எப்படி வாயில கான்சென்ட்ரேட் பண்றாங்க பாரு, எவ்வளவு அழகா. அதோட ஃபோக்கஸ் தெரியுது எடுத்து வச்சு. வலிச்ச மண்டை. ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து கண்ணாடி தான் ஹைலைட்ல கான்ஃபிடென்ட்டா ஒரு மண்டை. எத்தனாவதுல தெரியும் இந்த போட்டோ? 12th நினைக்கிறேன். 12th. அதான் வலிச்ச மண்டை. என்ன வச்சிருக்கேன் தலையில, என்னெல்லாம் அப்படி அனுப்புனாங்க சம்மந்தமே இல்லாம கேவலமா. என் தங்கச்சியெல்லாம் அழகா அனுப்புறாங்க. நான் அப்ப எப்படி போறேன்? ஆமா கரெக்ட். அந்த காலத்துல இப்படிதான் போவாங்க. அந்த காலம்லாம் இல்ல, நானும் 2K கிட்ட தான். I mean, அந்த கரெக்டா ஒரு 10 years before, ஒரு 5 years before வச்சுக்கோங்க. 5 years தான்டா. எப்படி அந்த வச்சுட்டு போய் அப்படியே மாறிச்சுல. எப்படி ஹேர்ஸ்டைல் எப்படி பண்ணுவாங்க? வாரி விட்டு ஒரு மாடல் விடுவாங்க. என்ன சொல்றான்? ஆக்டிவ் என்ன பண்ணுவாங்க, வாரிட்டு மாடை வச்சு நக்க விடுவாங்க. நக்கின மாதிரி இதான் மண்டை. அது என்ன வச்சா அப்படிதாங்க இருக்கும். ஹேர்ஸ்டைல் தான் சொன்ன, மண்டையெல்லாம் சொன்னாங்க. நல்லா வலிச்சு வாரி இருக்காங்க, அதனால கேட்டேன். சரி ஓகே, நீ என் போட்டோ காட்டு போதும். மம்மி தான் வருவாங்கப்பா. என்ன பேசுனா வாயை பத்தி தான் பேசுனேன். இங்க பாருங்க மக்களே, இது குட்டி வாயை பாருங்க, கொஞ்சம் குட்டி வாய். அம்மா யார் இது? ஹரிஷ் தானே? ஹரிஷ்லாம் இல்ல, சுபு. ஹரிஷ் சுபு. ஆக்சுவலா நடுவுல இந்த போட்டோக்கு சண்டை வந்துச்சு. ஏன் இது நான் தான்டா, இது நான் தான்டான்னு சண்டை. ரெண்டுமே அடிச்சிட்டோம். இது நான் சொல்றேன், இது அவன் சொல்றான். வாயை பாரு, இது நான் தான்டா அவன் சொல்றான். ஆக்சுவலா வீட்லயே கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க. வீட்லயே கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க. அப்புறம் சித்தப்பா சித்தில. ஆனா எனக்கே இப்போ இந்த உதடெல்லாம் பார்த்தா நீ தான் நினைக்கிறேன். இல்ல நீதான். ஹரிஷ் மாதிரி தான் இருக்கேன். இல்ல இல்ல. ஏய் ஆனா இது நான் தான்டி, நான் தான். இவன் தான். யார் அம்மா இது இருக்கான்னு நீங்களே கமெண்ட் பண்ணுங்க. தான் லைட்டா ஜூம் பண்ணி போடுறோம் பாருங்க. அப்புறம் அத்தை தான் சொல்லிச்சு, அத்தை கிட்ட ஒரு போட்டோ இல்லை, அவங்க தான் சொன்னாங்க. அப்புறம் நான் தான்ட்டு. ஸோ பாருங்க, எதுக்காக அழுதுருக்கேன்னு தெரியல. ஆனா எனக்கு இந்த இடத்துல இன்னும் ஞாபகம், மாடியில இந்த வெளியில தான் இதை எடுத்தோம். அட கன்றாவிய. தெரியுதா உங்களுக்கு இந்த இடம்? தெரியுதா? இந்த இடம் தான் வெளியில தான் எடுத்தோம். நான் ஏதோ போட்டோ எடுக்க லைட்ல எடுத்தாங்க, அதை பார்த்துட்டு நான் அழுதுட்டேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு கூட கண்டிப்பா சின்ன வயசு ஞாபகம் இருக்கும் பாருங்க, யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி பண்ணியிருக்கோம், இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். ஸோ அதுதான் அந்த போட்டோ. அதுல முன்னாடி தூக்கிட்டு இருக்குன்னு தெரியல. பார்க்க தனியா கொஞ்சம் என்னது வாய் பத்தியா வீங்கி இருக்கும். வாய் வீங்கி உதடு வீடு இருக்க அப்படிலாம் இல்ல, நான் சொல்றேன். இந்த போட்டோ வச்சு முன்னாடிலாம் இவனுக்கு வந்து நார்மலா எப்படி கூட பண்ணி வாயா தான் கூப்பிடுவாங்க. யாரும் கூப்பிட மாட்டாங்க. யாரும் கூப்பிடுவாங்க, எல்லாரும் அப்படிதான் பண்ணி வாய். ஏன்னா அப்போ நம்ம டன் வாங்க இதான் இப்படி கச்சினே இருப்பான். அப்படி கச்சினே இருப்பான். இதெல்லாம் உண்மை. பண்ணி யாரும் கூப்பிடுவாங்க. அது அப்படியே இந்த உதடு வந்து வீங்கி இருக்கும். ஓகேவா? அப்புறம் அந்த மூசாம்பரம் ஏதோ வீட்டில் தடவி இப்போ உதவி இருந்துச்சு. எப்போ எடுத்த போட்டோடா இது? இது வந்து சுமார் 4th ஸ்டாண்டர்ட். 4th ஸ்டாண்டர்ட் இத்தனோட தான் இருக்கியா? 12th படிக்கும் போதே எதுக்காக 4th ஸ்டாண்டர்ட் சொல்றேன்னா 6th ஸ்டாண்டர்ட்ல இருந்து பேண்ட் ஸ்கூல் பேண்ட் வேற இல்ல. ஆமா வேற ஸ்கூல் வேற. 7th தான இல்லடா 8th தான பேண்ட் போட்டேன். ஆமா ஆனா வேற ஸ்கூல். ஆக்சுவலா இந்த ஸ்கூல்ல 6th இருந்து பேண்ட், வேற ஸ்கூல் பேண்ட் போட போறோம் ஜாலியா போனா அங்க 8ன்றாங்க. திருப்பி ஒரு 3 வருஷம் ட்ரௌசரை போட்டு சுத்திட்டு இருந்தேன். அதனால தான் இப்போ வரையும் நான் ட்ரௌசரோடயே இருக்காது. ட்ரௌசர் பழக்கமாயிடுச்சு.
காஸ்டியூம் மட்டும் பாருங்க. ஃபேஸ் வந்து அவங்களே ஹைட் பண்ணி தான் எனக்கு அனுப்பிச்சிருந்தான் முன்னாடி, அதுதான் எடுத்தேன். காஸ்டியூம் மட்டும் பாருங்க. அந்த காலத்துல ஒரு கோண பேண்ட் போட்டு கோணையா நின்று இருக்கா. சொல்லி இந்த போட்டோ எப்ப எடுத்தது? 12th முடிச்சுட்டு எடுத்தது லீவ்ல. எல்லாமே எடுத்திருக்கா. எனக்கு அப்ப மெச்சூரிட்டி கிடையாதுடா, அது வேற. சரி ஓகே. சென்ட்ராயிங் அண்ணாவோட தலைவர். என்ன சொல்லிக்கிற? முதுகெலும்புலாம் தெரியுதுடா. எப்படி இருக்கான் பாரு, ஒஸ்டா. கூட்டிட்டு போக முடியுமா வெளிய? எவ்வளவு கியூட்டா இருக்கா. மண்டை இப்படி வச்சுட்டு யாராச்சும் கூட்டிட்டு போவாங்களா? இப்படி நிக்குது இப்படி. எனக்கு எப்படி தெரியும் அவங்க வச்சிருக்கியா? உனக்குதான் எல்லாமே தெரியுமேடா. எல்லாம் தெரியும். முடி எப்படி நின்று மரம். ஆனா இப்ப பாரு, இப்ப நிக்கவே நிக்காது. இப்ப நீ இதுல நிக்குதுல, இப்ப நிக்கவே மாட்டேது. ஏன்னு தெரியல. அது மொட்டை அடிக்காத முடியல. ஓகே ஓகே. மங்கூஸ் மண்டை. விரல் சப்பிக்கிட்டே இருந்திருப்பான் போல சின்ன வயசுல. செமையா இருக்கல. மாற்றான் படத்துல வருவார்ல சூர்யா, 2வது சூர்யா, அதே மாதிரி இருக்கல. ஃபர்ஸ்ட் சூர்யாக்கு என்ன? ஃபர்ஸ்ட் சூர்யா ஹேர்ஸ்டைல் இப்படி இருக்கு. ஃபர்ஸ்ட் சூர்யா மங்கூஸ் மண்டையா. ஆக்சுவலா எல்லாரும் இப்படிதான் கை சாப்பிடுவாங்க. அதுவுமே ஹரீஷ் வந்து யூனிக்கா இப்படி மறைச்சி வச்சு யாரும் பார்க்கக்கூடாது மறைச்சி வச்சு பண்ணு பார்த்தீங்களா? அதனால தான் வாய் இப்படி ஆச்சு. சரி ஓகே, இதெல்லாம் பேசுறது ஒன்றும் இல்லை. பேசுகிற மாதிரி ஃபோட்டோவே இல்லை. அந்த முதல்ல கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இல்லை புரியல, எவ்வளோ அழகா ஒரு பையன் இருக்கான். குரங்கு மது. என்ன இது பல்லிமே ஓட்டின்னு இருக்க? இப்படி காட்டணும் அந்த போட்டோவை. திரும்பிக்குதா? இப்படி பாரு, இந்த போட்டோவே கோணின்னு தாங்க இருக்கு. இப்படி காட்டணும். ஓகே ஓகே ஓகே. நான் நிற்கிறேன். அப்பவுமே வந்து என்னன்னா, எனக்கு வந்து யோகாலாம் பண்ணி அந்த மாதிரி பாடி ரொம்ப ஃப்ளெக்சிபிலிட்டியாக இருக்கும். அதனால இப்படி நிற்கிறேன். ஐயோ இல்லை இல்லை, நான் அந்த மொட்டை ஃபோட்டோ உங்களுக்கு காய்க்கிறேன்னு சொன்னால அதை தேடிட்டு இருக்கேன். ஐயோ இல்லை 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 கேட்டல. அவன் முடிஞ்சிச்சு. சரி இருந்தாலும் அந்த மொட்டை ஃபோட்டோ நான் அந்த மொட்டையிலே போடுறேன் பாருங்க. ஏய் இதை பாரு, பக்திமான் சுமு. இதே மாதிரி தான் நீயும் அவங்க இப்படி தூக்கி நிற்பான் சாமி கும்பிட்ற மாதிரி. அண்ட் வீடு வந்து அப்படியே தான் இருக்கு. நான் இப்போ சின்ன வயசுல இப்போ எப்படி இருக்கணும் அதே பூஜ்ரம். டைல்ஸ் மட்டும் அங்கே போட்டோம். அதுவுமே போன வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னாடி போட்டதா. ஒரு ரூம் போடாம தான் இருக்கு. அதுவும் ஒரு ரூம் போடாமல் தான் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 25 இயர்ஸ் மேலே ஆயிடுச்சு. 29 இயர்ஸாக வந்து அதே வீடு, அதே பூஜ் ரூம், பெயிண்ட்டு எல்லாம் மாற்றினே வந்து இருக்கும். அதனால தான் வீடு வந்து பள்ளத்தில் இறங்கிச்சு. ஸோ அதுதான் இது மெமரிஸ். ஸோ இது மட்டும் இல்லை, அண்ட் எக்ஸ்க்ளூசிவாக உங்களுக்கு ஒன்று காமிக்க போகிறோம். காற்று மேலே, காற்று சைடில். ஓகே, ஸோ என்ன உடைச்சிருவேன். டேபே உடைச்சிருவேன். ஓகே, என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அதாவது ரியாக்டிங் டு அவர் ஓல்டு வீடியோஸ். இப்போ ஃபோட்டோஸ் பார்த்தோம். அது வந்து அடுத்த வீடியோ. அதுக்காக ஒரு இப்படி தான் இருக்கும். ஓகே, இந்த மாதிரி வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க. அட்லீஸ்ட் ஒரு 1K கமெண்ட்ஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நாங்கள் இந்த வீடியோ வந்து பண்ணுறோம். செம்ம ஃபன்னாக இருக்கும். ஒரு சாம்பிள் காமிடா. ஏன் ஆள பார்க்க போறேன், பார்த்த செய்தி பேச போறேன். போடா. இது வந்து சாம்பிள் தான். இந்த மாதிரி பிங்க் டப்ஸ், பிளாக் டப்ஸ் நான் சேவ் பண்ணி வச்சிருக்கேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஏய் இதாவது பரவாயில்லடா. அவன் ட்ரெஸ்ஸு கலர் வச்சு ஒரு எல்லாம் கொலாஜ் பண்ணி போட்டிருப்பான். பிங்க் டப்ஸ், பிளாக் டப்ஸ். ஓகேவா, அது என்கிட்ட இருக்கு. நான் பத்திரமா எடுத்துட்டு வேணும்னா சொல்லுங்க. 1K கமெண்ட்ஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பா உங்களுக்காக அடுத்த வீடியோ வரும். எங்க வீடியோஸும் இருக்கும், எங்க டிக்டாக் வீடியோஸ், பழைய வீடியோஸ். ஓகேவா, அதுக்கும் நாங்க ரியாக்ட் பண்ணுவோம். அதெல்லாம் பார்க்கலாம். எதுதான் பார்க்க கூடாது அவங்க தான் டிசைட் பண்ணுவோம். ஓகேவா, ஓகே. நிறைய இருக்கும்போது கண்டிப்பா நீங்க கமெண்ட் பண்ணுங்க, நாங்க அதை பண்றோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நிறைய மெமரிஸ், எல்லாமே சின்ன வயசு நடந்தது எல்லாமே எனக்கு ஞாபகம் வந்துச்சு. டக்கு டக்குன்னு இந்த மாடியில் ஃபோட்டோ செத்ததாகட்டும், சின்ன சின்ன இன்சிடென்ட்ஸ் எல்லாமே. ஆமாம், எஸ், எல்லாமே மெமரிஸ் வந்து கலெக்ட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். லைட்டாக எக்கோவாக இருந்திருக்கும், சாரி. ஸோ வீடு வந்து அப்படியே கொஞ்சம் ஸ்டூடியோ ரெடி பண்ணிட்டு இருக்கனால அப்படியே எக்கோ இருக்கும், காலியாக இருக்கிறது. ஓகே, ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் இன்னொரு இந்த கலெக்ஷன் வந்து சந்திக்கிறோம். அண்ட் தென் பை ஃப்ரம் என்டையர் ஐஎம் சுப்பு ஆஃபிஷியல் டீம். பாய்.